Sonnet 12. When I do count the clock that tells the time. ஷேக்ஸ்பியரோட இந்த 12வது சானட் வந்து ப்ரொக்ரியேஷன் சானட்ஸில் ஒன்று. ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட்லேருந்து 126 வரைக்கும் ஃபேர் யூத் சானட்ஸ், 127லேருந்து 152 வரைக்கும் டார்க் லேடி சானட்ஸ், தென் லாஸ்ட் 153 and 154 வந்து க்ரீக் சானட்ஸ் அப்படின்ட்டு. அப்போ ப்ரொக்ரியேஷன் சானட்ஸ்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1லேருந்து 17 வரைக்கும் உள்ள சானட்ஸ் தான் ப்ரொக்ரியேஷன் சானட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த 17 சானட்ஸில் வந்து ஷேக்ஸ்பியர் அவர் ரெஃபர் பண்ண அந்த ஃபேர் யூத் யங் மேனை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்க, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த 17 சானட்ஸில். 18வது சானட்லேருந்து எப்படின்னா அவருடைய டிவோஷன் அண்ட் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர் அந்த ஃபேர் யூத் மேலே இருக்கிற லவ் அண்ட் டிவோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 17ல் அட்வைஸ் பண்ணுவார், குழந்தை பெற்றுக்கோ, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறனால அது ப்ரொக்ரியேஷன் சானட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ப்ரொக்ரியேஷன் சானட்ஸ் வந்து ஃபேர் யூத் சானட்ஸ் கீழே இருக்கிற ஒரு சப்டிவிஷன் தான். தென் ஷேக்ஸ்பியரன் சானட்ஸுடைய ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம் அப்படின்னா 3 குவாட்ரைன் அண்ட் 1 கப்லெட், மொத்தம் 14 லைன்ஸ் ஐம்பிக் பென்டமீட்டரால் எழுதப்பட்டிருக்கும். ரைம் ஸ்கீம் பார்த்தோம்னா ஏபி ஏபி, சிடி சிடி, இஎஃப் இஎஃப், ஜிஜி. ஓகே, இப்போ இந்த சானட் 12 சம்மரி பார்த்துடலாம். லைன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. When I do count the clock that tells the time and see the brave day sunk in hideous night, when I behold the violet past prime and sable curls all silvered over with white. ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் டைமை கவுண்ட் பண்ணுறேன், கிளாக்கில் நான் டைமை கவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன், டைம் வேகமாக போயிட்டுருக்கு. அண்ட் see the brave day sunk in hideous night. பிரேவ்னா பிரைட்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஸோ நல்லா வெளிச்சமாக இருக்குது பகலில், அப்படியே பார்த்தா உடனே நைட் ஆகிடுது, அப்படியே இருட்டாயிடுது, நாள் முழுக்க அக்லியாக இருட்டாயிடுது. when I behold the violet past prime and sable curls all silvered over with white. தென் ஒரு வயலட் பூவை சொல்கிறாரு. வயலட் கலரில் ஒரு ஃப்ளார் இருக்குது, அது அழகாக பூத்துருக்கு. பாஸ் ப்ரைம், ப்ரைம்னா அது பூத்துருக்குற அந்த தருணம். பாஸ் ப்ரைம் பூத்த பிறகு, பூத்து முடிஞ்சிருச்சு, சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா அப்படியே மொட்டு மூடிடும், தென் அப்படியே பூ கருகி போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு. அண்ட் சேபிள் கேர்ள்ஸ் ஆல் சில்வர்ட் ஓவர் வித் ஒயிட். தென் நல்லா சுருட்ட தலையாக, நல்லா பிளாக்காக இருந்த தலையெல்லாம் அப்படியே என்ன ஆகும், கொஞ்ச நாள்லேயே வயசாக வெள்ளை ஆயிரும், சில்வர் ஆகி அப்படியே வெள்ளை ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் லைஃப்னா, இவ்வளோ தான். எல்லாமே எப்போவுமே அப்படியே இருக்காது, டைம் ஆக ஆக எல்லாமே டீகே ஆகும் அப்படிங்கிறத மொதல் குவாட்ரைனில் சொல்லியிருக்காரு. தென் செகண்ட் குவாட்ரைன், when lofty trees I see barren of leaves. நான் நிறைய உயரமான பெரிய பெரிய மரங்கள்லாம் பார்த்துருக்கேன், எல்லாம் இலைகளோட அடர்த்தியாக அழகாக இருக்கும். இப்போ பார்த்தா எல்லாம் பட்டு போயிருக்கு. ஒரு காலத்தில் which erst from heat did canopy the herd. இப்போ அதெல்லாம் எதனால் அப்படி ஆச்சு அப்படின்னா, ஹீட், வெப்பம் தாங்க முடியாமல் இலையெல்லாம் கருகி இப்போ மரம் பட்டு போய் நிற்கிது, அதோடைய காலம் முடிஞ்சுது. பட் இது ஒரு காலத்தில் நல்ல உயரமாக நல்ல இலைகளோட அழகாக இருக்கும்போது எதுக்கு நிழல் தரும் அப்படின்னா, இந்த கால்நடைகளுக்கு நிழல் தரும், ஹர்ட் கால்நடைகளுக்கு நிழல் தரும், அதுங்க அழகாக கீழே வந்து நிற்கும். இப்போ அது நிழல் தர முடியாமல் பட்டு போச்சு, அதோட யூஸ் இல்லை, அதோடைய காலம் முடிஞ்சுது. அண்ட் சம்மர்ஸ் green all girded up in sheaves born on the beard with white and bristly beard. இப்போது நம்ம ஊரில் இந்த வெயில் நேரத்தில் அழகாக இந்த பயிரெலாம் போடுறாங்க இல்லையா, பயிர் போட்டு எல்லாம் அழகாக வளரும், நல்லா பச்சை பசைன்னு இருக்கும். சம் டைமில் பார்க்க அவ்வளோ பச்சை பசைன்னு இருக்கும். தென் அதுவுமே கொஞ்ச நாளைக்கு தானே அடுத்து அதை அறுத்து கத்தை கட்டிடுவாங்க. அறுத்து எடுத்துகிட்டு மொத்தமாக அதெல்லாம் அழகாக கதிர் கட்டி வச்சுருக்காங்க. கட்டி வச்சதை இதில் பியர்னு கொடுத்துருக்கல. பியர் அப்படின்னா வந்து ஒரு இந்த காப்ஸ்லாம் கொண்டு போகிற வெஹிக்கிள், அதில் வச்சு மொத்தமாக தள்ளிட்டு போகிறாங்க. ஒரு வயசானவர், ஒயிட் அண்ட் பிரிஸ்லி பியர்டோட ஒரு வயசான மனுஷன் தள்ளிட்டு போகிறாரு. ஸோ அதுங்க டைமும் அவ்வளோதான், குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அதுங்களும் பச்சை பசேன்னு இருக்க முடியும். அதுக்கடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவார்டரைனில் சொன்ன மாதிரியே செகண்ட் குவார்டரைன்லையும் பேசேஜ் ஆஃப் டைம் போயிட்டே இருக்குது, எல்லாம் டீகே ஆக தான் செய்யும், எல்லாம் அப்படியே இருக்காது அப்படிங்கிறது தான் இதுலேயும் சொல்லியிருக்காரு. தென் தேர்ட் குவார்டரைன், தென் ஆஃப் தை பியூட்டி டூ ஐ கொஷின் மேக். இப்போ கொஷின் கேட்குறாரு. இப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இது எல்லாமே இப்படி ஆகுதுல்ல, பூவானா அந்த பூ என்ன ஆகுது, கருகுது, தென் மரமானா அது பட்டு போகுது, இப்படி எல்லாமே இதாகும்போது எனக்கு இப்போ தான் ஒரு கொஷின் ஒரு இன்னும் வருது, என்ன அப்படின்னா உன்னோட இந்த பியூட்டியுமே ஃபேட் ஆக தானே செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தட் தோ அமாங் த வேஸ்டஸ் ஆஃப் டைம் மஸ்ட் கோ. எப்படி டைம் மற்றதெல்லாம் வேஸ்ட் ஆக்கி இப்படி தூரத்தள்ளுதோ அதே மாதிரி ஒன்றையும் தூரத்தள்ளும், உனக்கும் ஏஜ் ஆகும், உன்னுடைய அழகும் மங்கும், இதெல்லாம் உனக்கும் நடக்க தான் செய்யும். சின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் பியூட்டிஸ் டூ தெம்செல்ஸ் ஃபார் சேக். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த க்ரியேச்சராக இருந்தாலும் அது ஒரு பீரியடுக்கு தான் அழகாக இருக்கும், தென் அந்த அழகு மங்க தான் செய்யும், அது எல்லாத்துக்கும் சமமானது தான். அண்ட் டை ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் தே சி அதர்ஸ் க்ரோ. அதுங்க சாக இன்னொன்று அழகாக வளர்றதை அதுங்க பார்த்துட்டு தான் சாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெரிய மரம் இருக்குது, அது பட்டு போகுது அப்படின்னா அதோடைய கண்ணு குட்டியாக பக்கத்தில் வளர ஆரம்பிச்சிடும், அது பட்டு போயிடும். தென் இது எல்லாமே இப்போ நாள் முடியுது அப்படின்னா அடுத்த நாள் துவங்க தான் செய்யும். இப்படி எல்லாமே ஒன்று முடிய இன்னொன்று ஆரம்பிக்க தான் செய்யும். அதுங்க இறக்க இன்னொன்று அழகாக வளர்ந்ததை பார்த்துட்டு அதுங்க இறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குவாட்ரைன் எண்ட் ஆகுது. தென் தி ஃபைனல் கப்லெட், அண்ட் நத்திங் அகைன்ஸ்ட் டைம்ஸ் கைத் கேன் மேக் டிஃபென்ஸ். இந்த டைம் கிட்டேருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது, டைமை ஏமாற்றவே முடியாது.
இந்த சிக்கல் அது அந்த கதிர இருக்கிற அருவா மாதிரி அது வேகமாக வரும், அடுத்துட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு டைம் நம்ம காலம் முடிய போய் அப்படின்னா அது அடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. நம்ம இளமை போயிடும், எல்லாம் போயிடும், நம்ம இறந்தும் போயிடுவோம். சேவ் ப்ரீட் டு பிரேவ் ஹிம் வென் ஹீ டேக்ஸ் தி ஹென்ஸ். அப்போ அது உன்னை கொல்ல வரும்போது நீ என்ன பண்ணு, டைமை டிஃபை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எப்படி டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, குழந்தை பெற்றுக்கோ, உனக்கு அடுத்து அடுத்த ஜென்ரேஷன் வளரட்டும், வளர்ந்து வந்தால் உனக்கு அடுத்து அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே வேகமாக வளரும், நீ இறந்துருவ, ஆனால் உன்னுடைய வாரிசுகள் வளரும் இல்லையா, அப்படி நீ டைமை டிஃபை பண்ணலாம். அது ஒன்று தான் வழி. ஸோ இந்த டைமுடைய அந்த ஸ்கைத் உன் கழுத்தை அறுத்து உன்னை கொள்றதுக்கு முன்னாடி நீ குழந்தை பெற்றுக்கோ, அப்போ தான் அதை டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சொனட்டை எண்ட் பண்ணுறாரு ஷேக்ஸ்பியர். ஸோ டைம் எவ்வளோ வேகமாக பாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கெலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு ஒரு அட்வைஸோடு இந்த சொனட்டை எண்ட் பண்ணியிருக்காரு ஷேக்ஸ்பியர். தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா டைம், மார்டாலிட்டி அண்ட் சைக்கிள் ஆஃப் லைஃப்.